ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்காக பிளாக் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுக்க போகிறேன். இது பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோன்ஸ்லாம் நல்லா ட்ரை ஆன பிறகு அவுட்லைன் கொடுங்க. ஸோ இப்போ நம்பர் 0 ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் அவுட்லைன் கொடுத்துட்ருக்கேன். இந்த பிளாக் அவுட்லைன் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 3D அவுட்லைனர் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த 3D அவுட்லைனர் மேலே கொடுக்கக்கூடாது, 3D அவுட்லைனரோட சைடில் கொடுக்கணும். 2 ஸ்டோன்ஸ்க்கு நடுவில் நான் திலகம் ஷேப் ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு அப்படி ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ண வரல அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டே ஒரு பென்சில் யூஸ் பண்ணி லைட்டாக ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே கூட ட்ரா பண்ணலாம். பிளாக் கலர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் எங்கேயாவது மிஸ் ஆகி லைட்டாக பட்டுருச்சுன்னா கூட நீங்கள் பண்ண ஃபுல் ஒர்க்கும் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ பெயிண்ட் எடுத்திங்கன்னா கூட கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். யானைக்கு மேலே கம்பளம் போட்டிருக்கோம் இல்லையா, அங்கே எங்கெல்லாம் 3D அவுட்லைனர் கொடுத்துருக்கோமோ அதோட சைட்லலாம் ரொம்ப ஃபைன் லைனாக நான் பிளாக் கொடுத்துட்ருக்கேன். அப்போ நான் பார்க்க கொஞ்சம் ஹைலைட்டாக உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வேணும்னா எல்லா இடத்துலையும் கூட நீங்கள் கொடுக்கலாம். இப்போ 3D அவுட்லைனர் எங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அங்கெல்லாம் கொடுக்கலாம். பட் எனக்கு சில இடத்துல கொடுத்தா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி எனக்கு ஃபீல். ஸோ அதனால நான் சில இடத்துல மட்டும் நான் 3D அவுட்லைனர் கொடுக்குறேன். யானைக்கு கூட நீங்கள் க்ரீன் இல்லாமல் வேறு கலர் கூட யூஸ் பண்ணலாம். அது எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். ஸோ எது எடுத்திங்கனாலும் ஒரு லைட்டர் ஷேட், அதாவது யானைக்கு ஒரு இப்போது பிங்க் எடுத்திங்கன்னா பிங்க்கோட லைட்டர் ஷேட் ஒன்று, அந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது ரொம்ப அழகான அவுட்புட் கிடைக்கும் உங்களுக்கு. நான் யானைக்கு ஜஸ்ட்டு சாப் க்ரீன் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுத்து முடிச்சிட்டேன். நீங்கள் யானைக்கு 3D அவுட்லைனர் கொடுக்குறதுனா கூட ட்ரை பண்ணலாம். இந்த க்ரீனுக்கு பக்கத்துலேயே ஒரு 3D அவுட்லைனரில் லைன் கூட கொடுக்கலாம். மெயினான பார்ட் ஐஸ். நான் ஏற்கனவே பென்சிலில் லைட்டாக ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சேஃபர் சைட் நீங்கள் பென்சிலில் ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக வரும். கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிறதுக்கு சான்சஸ் கம்மி. 0 ப்ரஷ் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஐஸ் பார்ட் எடுக்கும் போது போட்டு ப்ரெஷ்ஷை ப்ரெஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப மேலோட்டமாக பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த தின் லைன்ஸ் கிடைக்கும். கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கூட கொஞ்சம் திக் லைன்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு 4 to 5 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கே எப்படி அந்த ப்ரெஷ்ஷை ஹேண்டில் பண்ணணும், ஒரு இடத்துலையும் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அவ்வளோதான், ஸ்லீவ் டிசைன் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் டெய்லர் கட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.